உதயம் சொந்தர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மருத்துவர் திருமிகு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாங்குறவோடு பேசலாம். சார் வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறாரு நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கெடுக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி சோனியா காந்தி, ராகுல் காந்தி உங்களால நேர்ல சந்திச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த பயணத்தை? இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகுதுன்னாங்க. இந்த நேரத்துல டெல்லி போயிருக்காரு. டெல்லி போய் 4 ஆண்டுகள் நீ எவ்வளவு தொந்தரவு கொடுத்து, ஒன்றிய அரசு எவ்வளவு தொந்தரவு கொடுத்து நாங்க 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி விட்டு உன்னையே பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றதுக்கு போயிருக்காரு. மோடியை பார்த்து சொல்லியிருக்காரு. என்னென்னவோ கவர்னர் வச்சு மிரட்டினேன், இவங்களை வச்சு மிரட்டினேன், அமலாக்கத்துறை வச்சு மிரட்டினேன், என்னென்னவோ பண்ண 4 வருஷமா நான் சாலிடா நின்று ஆட்சியை நடத்திக்கிட்டு வரேன் அப்படிங்கிறத மோடிக்கு நேரடியா போய் சொல்லிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு இது இருக்குது. வேற என்ன, அவன் நிதி ஆயோக் கூட்டம், நிதி ஒதுக்கீடு இதை கொடுக்க வேண்டிய இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்தது கூட்டம். எதுக்கும் அவர் போகலை. அது ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. 3 தடவை போகும்போது ஒவ்வொரு தடவையும் அவர் சட்டமன்றத்துல தீர்மானங்களை நிறைவேற்றினாரு. இவ்வளவு நிதி வேணும் அப்படின்லாம் நிறைவேற்றினாரு. அவங்க கொடுக்கல அந்த நிதி. அந்த தீர்மானத்தையே அன்னைக்கு இருந்த அந்த கவர்னர் ரவி எதையுமே அனுப்பாம கையிலேயே வச்சுக்கிட்டாரு. அதுக்கு அவர் சட்ட ரீதியான போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டே வந்தார். நடத்திட்டா இன்னைக்கு கவர்னரையே காலி பண்ண அளவுக்கு வெற்றி கிடைச்சு, நீ இவ்வளவு தொந்தரவு கொடுத்து 4 ஆண்டுகளாக நான் ஆட்சியை நடத்தி விட்டு பணமே கொடுக்காம நீ எவ்வளவோ நிறுத்தி என்னென்ன தொந்தரவு பண்ண பிறகு 4 ஆண்டுகளாக நான் வெற்றிகரமாக இந்த ஆட்சியை நடத்தி விட்டேன் அப்படிங்கிறத மாறு தட்டிக்கிட்டு போய் மோடியே என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் போன மாதிரி எனக்கு தெரியுது. அதுதான் இந்த இது. அது கூடவே சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பார்த்து எனக்கு இருக்கிற இந்த துணிச்சலோட நீங்களும் ஒன்றிய அரசை எதிர்த்து நின்னீங்கன்னா மோடியை வீழ்த்துவது சுலபம்னு அவங்களுக்கும் நினைவுபடுத்திட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் அந்த மாதிரி. ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுக்கப்புறம் சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளை கொடி காட்டிட்டாரு, வெள்ளை கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டாரு, ரெய்டுக்கு பயந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. தன்னை போல் பிறரை நினைனாங்க. ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போடுவானாம் தாப்பான்னு அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னை போல் பிறரை நாம எதுக்கு டெல்லி போகணுமோ அதுக்காக தான் இவரும் போயிருப்பாரு நினைச்சிட்டு சொல்லியிருக்கிறாரு. வெள்ளை உடை போட்டு போறாருன்னா என்ன அர்த்தம்? போர் நடக்குதா? ரெய்டை பார்த்து இவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரெய்டு என்னைக்கு இவங்க நடத்தல. அமலாக்கத்துறைங்கிறதே ரெய்டு நடத்துறது, எதிர்கட்சிகள் வீட்டுல ரெய்டு நடத்துறதுக்காக வச்சிருக்கிற ஒன்றிய அரசு வச்சிருக்கிற ஒரு ஆயுதம். அது வழக்கமா அவங்க செய்வாங்க. பழனிசாமி ஒரு ரெய்டு பண்ணதுக்கு அப்புறமே ஒரு சைலண்ட் ஆயிட்டாரு. அவர் என்ன ஆனாருன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சியை இல்லாம காலி பண்ணி ரெய்டுக்கு பயந்து எலெக்ஷன்ல கூட போட்டி போடாத அளவுக்கு அந்த கட்சியை காலி ஆக்கிட்டாரு. அதே ஞாபகத்துல நீ அந்த மாதிரி ஆயிடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் கொஞ்சம் இது சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீ அடிக்கடி அந்த மாதிரி போய் பார்த்து என்னாட்டம் ஆயிடாதீங்கன்னு ஒருவேளை நினைவுபடுத்தினாரோ என்னமோ. நீங்க சொல்லுவீங்க சீமான், அவரும் அப்படித்தான். அவங்கள நம்பி நின்று டெபாசிட் கூட வாங்காம இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டேன், அதே மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. அப்படி 4 வருஷமா போகாதவங்க இன்னைக்கு போக வேண்டிய அவசியம். அதுதாங்க, இந்த 4 வருஷமா நீ என்னென்னவோ தடைகளுக்கு போட்ட. நீ எவ்வளவோ கவர்னரை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ண. எங்கேயோ இருந்த ஒரு கவர்னர் ஒரு ஓரமா எங்க மணிப்பூர்ல எங்கேயோ ஓரங்கட்டப்பட்டு அட்ரஸ் இல்லாம விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கவர்னர் இங்க கூட்டு இங்க போட்டதுக்கு காரணமே எவ்வளவு. அப்பவே அன்னைக்கே சொன்னாங்க, திமுக ஆட்சி ஏற்படுத்த உடனே உனக்கு எவ்வளவு ஒன்றிய அரசால் தொந்தரவு கொடுக்க முடியும் அத்தனையும் கொடுப்பேன் அப்படின்னாங்க. நிர்மலா சீதாராமன் பேசாத பேச்சுங்களா? வெள்ளத்துல தமிழ்நாடே மூழ்கி கிடக்குது, காசு கொடுக்க மாட்டேன்ட்டு போச்சு. அதெல்லாம் நடந்தது இல்ல. எல்லாம் உன்னுடைய உதவி இல்லாம சமாளிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ பழனிசாமி கேட்டாரு, வெள்ளை அறிக்கை விடுங்கள், வெள்ளச்சேதத்தில் சாலைகளில் நிலையை பற்றி வெள்ளை அறிக்கை விடுங்கள்னாரு. உதயநிதி சொன்னாரு, சாலைகள்ல தண்ணியை நீக்கலாம் போய் பாரு, அதான் வெள்ளை அறிக்கைன்னாரு. அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு அதை பத்தி வாயை திறக்காம போற அளவுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்து நான் 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறேன் என்கிறத அவருக்கு பாத்தியா என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு அவர் போயிருக்கிறார். அதுதான் காரணம். இதை பார்த்துதான் இவங்க இது பண்றாங்க, என்னடா நம்மால முடியாது, இந்த ஆளு செஞ்சு விட்டாரு அப்படிங்கிற ஆதங்கமும், இதை நமக்கு செய்யறதுக்கு யோகியதை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குதான் அந்த சென்னையில் 2 பழனிசாமி, இன்னொருத்தர் 2 பேர் சீமான்
பழனிசாமியாவது பேசலாம், இன்னொருத்தர் பேசுறதுக்கு என்ன ஒரு கட்சி நடத்துறாரு இன்னும் சீமான் ஒருத்தர் சொல்றீங்க இருக்காரு. இருக்கா கட்சி இருக்கா? இருக்கு. ஏன்னா கொஞ்ச காலமா ஒண்ணு பேச்சுக்கு மூச்சே காணும். இப்போ முடிச்சுட்டாங்க போட்டுருக்கு. அதான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்றாரு. அப்படியா வந்துட்டாரு? எங்க வந்திருக்காரா? கடைசியா நான் கேள்விப்பட்டது வந்து 7 முறை கருக்கலைப்பு செய்து உலக சாதனை படைத்தோன்னு ஒரு சாதனையை சொன்னார். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த சாதனையை அதிகப்படுத்துறதுக்கு தீவிரமா இறங்கிட்டாரான்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கும் போது இன்னும் சேர்த்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தம்பியை காப்பாத்துவதற்காக பாடுபடுறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தம்பிங்கிறது யாரு? செந்தில் பாலாஜியை சொல்றாரு. எல்லாருமே அவருடைய தம்பிகள் தானே. அப்படி பார்த்தா அண்ணாவின் தம்பிகள் தானே திமுக இருக்கும் அத்தனை பேருக்கு. எல்லா தம்பிகளை காப்பாற்ற வேண்டியதுதான் அண்ணனுடைய கடமை. அதுல என்ன தப்பு இருக்குது? செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தான் இப்போ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ராஜினாமா அவர் அமைச்சர் பதவி விட்டு அவர் வெளியே அனுப்பிச்சு 1 வருஷம் இருந்தாருங்க. அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு 1 வருஷம் விடாம தொந்தரவு பண்ணீங்க. அவர் நின்றுகிட்டே இருந்தார். பண்றத பண்ணுனாரு. நீதான் செழிச்சு போய் நின்ன. கடைசியா நீயா என்ன கேட்ட? அப்பா உன்னை கடைசியா கெஞ்சி கேட்டுக்கிறேன், உனக்கு ஜாமீன் கொடுத்தாரு, கொஞ்சம் மந்திரி பதவி மாத்திரம் கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நீதிமன்றம் கெஞ்சி கேட்டுச்சு. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி சக்தி வாய்ந்தவரா இருந்தார். ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு மந்திரி பதவிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? குற்றவாளின்னு நீங்க நினைக்கிறீங்க, உனக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலாம். இல்ல ஜாமீன் கொடுக்கறதா இருந்தா மந்திரி பதவிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த பதவியில இருந்தாக்க என் டாக்டர் தொழிலை விட்டு நான் உனக்கு ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? இந்த டிவி ஷோ எல்லாம் காட்டுறது நிறுத்தி கூட உங்க ஜாமீன் கொடுக்கறதுக்கு அந்த கேஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி நீ கேட்டீங்கன்னா அர்த்தம் இருக்குது. மந்திரி பதவி விட்டா ஜாமீன் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? மந்திரி பதவி விட்டு எடுக்கணுங்கிறதா உன்னுடைய லட்சியமா இருக்கிற அந்த கேஸ் சம்பந்தமா நீ படிச்சு சொன்ன மாதிரி தெரியலையா? நீதியே வேடிக்கையான நீதியால விக்ரமாத்த கதை படிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த கடைசியில் நின்றுட்டாரு. பயந்து நடுங்குறாங்க. செந்தில் பாலாஜி மேல எந்த அளவுக்கு ஒன்றிய அரசியல் இருக்கிற அந்த பாஜக கூட்டம் எப்படி பயந்து நடுக்கிறாங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி பெரிய உதாரணம். 1 வருஷம் விடாம. அதே மாதிரிதான் திமுக ஆட்சியை கண்டு அவங்க எவ்வளவு தூரம் உதறி போயிருக்காங்கிறதுக்கு ரவி போன்ற ஆட்களை எல்லாம் வச்சு என்னென்னவோ போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டாங்க. 4 வருஷமா சாலிடா நிக்கிறாங்க. டேவிட் அண்ட் கோலியாத்துன்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோலியாத்துங்கிற ஒரு பெரிய ராட்சசன் அந்த ஊரே அழிச்சுக்கிட்டு நிக்கிறான். டேவிடுங்கிற இத்தனோண்டு பையன் ஒரு கல் எடுத்து அடிக்கிறான். கோலியாத்து செத்து போடுறான். பிஜேபிங்கிற கோலியாத்த ஸ்டாலின்ங்கிற திமுகன்னு சொல்ல மாட்டேன். திமுக அதை விட பெரிய விஸ்வரூபம் எடுத்த ஒரு கட்சி. அதுல இருக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்டாலின் கோலியாத், அது டேவிட். இந்த டேவிட் ஒரு அடி அடிச்சு அந்த பிஜேபிங்கிற கோலியாத்தை உழுவு அடிச்சிருக்கு. 4 வருஷமா தண்ணி கட்டி. அதுதான் டெல்லி விஜயத்துல அவங்களுக்கு அவர் அறிவு கொடுத்தது. அது மாத்திரம் இல்லை, அங்க போய் சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறாரு. என்ன மோடி ஹவர் யூ அப்படின்னு கேட்கிறாரு. மோடியை கூப்பிட்டு உட்கார வச்சு அத்தனை பேத்துக்கு மத்தியில் ஸ்டாலின் தனியா கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? கெஞ்சி கேட்டு போனாருன்றாங்க. இவங்க புத்தி கெஞ்சி கேட்டுக்கு போறதுன்னு அந்த விஷயம் உலகம் கிளீனத்துக்கு அந்த கூட்டத்துல ஸ்டாலின் தனியா பார்த்துக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு, ஆபீஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு. தனியா போய் மோடியை பார்த்ததுன்னு அவரு மோடி தனியா போய் இவரு ஏன் பார்த்தா? நான் சொல்றேன், மோடி இவரை கூப்பிட்டாரு தனியா பாக்குறதுக்கு, நமக்குள்ளார சண்டை வேண்டாம் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட பேசிருக்கலாம். அதுதான் பழனிசாமிக்கு பயம் வந்திருக்குன்றது என்னுடைய யோசனை. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா நம்ம கதி என்ன, நம்ம குழப்பம் என்ன ஆகும்? அவர்கிட்ட 1500 பேர் தான் இருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு பயந்த கூட்டம் தான் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா கட்சி எப்படி நடத்துறதுங்கிற பயத்துலதான் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது அந்த பயத்துல சொல்றாரு. ஒருவேளை ஸ்டாலினுடைய சரண்டரையை அக்செப்ட் பண்ணா நம்ம கதி என்ன ஆகுங்கிற பயத்துலதான் நீங்க சொன்ன 2 பேரும் பேசுறதுக்கு காரணம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து மீண்டும் நிதி கேட்டிருக்கிறாரு. அவருடைய இந்த கோரிக்கையை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம கல்விக்கான நிதி கொடுக்கல, அப்புறம் மெட்ரோக்கான நிதி கொடுக்கல அப்படிங்கிறப்போ இந்த கோரிக்கை எப்படி வெல்லும் நீங்க நினைக்கிறீங்க? இது வேற வகையில எல்லாம் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தென்னாடே வந்து பாஜக எதிராக தான் இருக்கு. சந்திரபாபு நாயுடு தவிர 3 மாநிலங்களும் எதிர்த்து அப்படித்தான் இருக்கிறாங்க.
அதுல வந்து சந்திரசேகர் ராவ் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பண்ணார். ம். உதாரணத்துக்கு என்னன்னா, தமிழிசை அவங்களுடைய கவர்னர் ஹைதராபாத்ல இருக்க இல்லையோ அந்த மாதிரி. சட்டமன்ற தொடக்கத்துல வந்து கவர்னர் உரை தேவையில்லைன்ட்டார். ம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கவர்னர் வந்து கொடியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே ஏற்றிக்கிறோம். அந்த மாதிரி ஹைதராபாத்துக்கே போகல, ஒரு கவர்னர் டம்மி ஆக்கி விட்டார். ஆனா அது வந்து அவரு சந்திரசேகர ராவ் இருக்கிறவங்க அது நடக்கும். அடுத்தபடி யாரோ ஆட்சிக்கு வந்தாங்களோ அது மாறிடும், கூப்பிட்டு பேசிடுவாங்க. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல போய் இது ஜட்மெண்ட் வாங்கி தீர்ப்பு வாங்கிடுச்சு. கவர்னர் ஒரு டம்மி, நீ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிடுச்சு. யாரு வந்தாலும் மாத்த முடியாது, யாரு வந்தாலும் மாத்த முடியாது. அது நிரந்தர தீர்வு வந்துருச்சு. அது அதனுடைய அந்த அந்த பெரிய மகத்தான அடி இல்லை. அதனாலதானே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விட்டு 9 கேள்விகள் நீ கேட்க முடியுமான்னு கேட்டதுக்கு உச்ச நீதிமன்றம் கிளீனா சொல்லிச்சு, எங்களை கேட்கறது உனக்கு அறியுது, உனக்கு யோகிதை கிடையாது, அரசியல் சட்டம் தான் எல்லாத்த விட உயர்ந்தது இருந்துச்சு. அப்புறம் யாரும் 2 நீதிபதிகளை வச்சுக்கிட்டு 2 நெத்தில பட்ட ஒரு ஆளு நாமம் போட்டுக்கிட்டு 2 ஆளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன பெரிய தீர்ப்பு? எத்தனை நிமிஷம் நிற்கும்? ஏசி வர்றாரு, கான்ஸ்டபிள் வந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அவ்வளவுதான் கேள்வி. இல்ல டிஜிபியே வர்றாரு, ஒரு கான்ஸ்டபிள் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அவ்வளவுதான். உச்ச நீதிமன்றத்தை முறைச்சுக்கிட்டு இந்த 2 பட்டத்தின் ஒரு அசாமியும் ஒரு நாமம் போட்ட ஒரு அசாமியும் யாரை ஏமாத்த பாக்குறாங்க? செய்திகளுக்கு இதா இருக்கலாம், சுவையா இருக்கலாம், காரியம் ஆகாது. உன்னுடைய உத்தரவை மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் லோயர் ஆபீசர், யூ கேனாட் டிக்டேட் மீ. நான் அரசாங்க அதிகாரியா இருந்தோம். உயர் அதிகாரி சொன்னதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற கிளார்க்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிளார்க்கு தொந்தரவு கொடுக்கலாம், என் ஃபைலை எடுத்து வச்சுக்கலாம், மறைக்கலாம், அதெல்லாம் அந்த தொந்தரவு எல்லாம் பண்ணலாம். அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 10 நிமிஷத்துல கிளார்க்கையும் சேர்த்து விட்டு காமிச்சிருக்கும். ஆக அந்த ஜட்ஜுகள் கடைசி ஜட்ஜ்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியா இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன், நான் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்து ஒரு மாநில சுயாட்சிக்கான மிகப்பெரிய மகத்தான படி. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவுல இறங்கின போது, நிலவுல கால் வைக்கிறார், வச்ச போது பூமிக்கு அவர் சொல்றார், a small step for this man, a giant leap for the mankind. என்னுடைய இந்த சிறிய காலடி பதிவு மனித இனத்தினுடைய மகத்தான மாறுதலுக்கு அடியாக வைக்கப்படுகிறது, a giant leap. அது மாதிரி இந்த தீர்ப்பின் மூலமா ஒரு பயங்கரமான ஒரு ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்களை அப்படியே செதைச்சு தூக்கி எறிகிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டார். அவங்க தான் அதுவும் அந்த சுப்ரீம் கோர்ட்டு 142 இதை போட்டு யாராலையும் கேள்வி கேட்க முடியாத விதிகளின் அடிப்படையில் அந்த இதை உத்தரவு போட்டிருக்காரு. ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு போய் நிக்கிறார். என்ன, ஹலோ மிஸ்டர் மோடி, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறார். இப்போ வந்து அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? தீர்ப்பு வந்துருச்சு இல்ல, யாரை கேட்டு உள்ள போனீங்க? அமலாக்கத்துறையோட கப்பலை பிடிக்காச்சு. இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி கூட்டத்துக்கு இருக்கிற ஒரே இது ஆறுதல் வாக்கு எந்திரம் ஒண்ணுதான். அதை நம்பிதான் இனிமே அவங்க இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாப்போம் என்ன ஆகும். திமுக ஆதரவாளர்கள் இது வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ராஜதந்திரம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அவர் முன்னாடி இவரு மோடி இத்தனுண்டு நிக்கிறாரு. கலிவர் ஸ்ட்ராவல்ல லில்லிபுட்டன்ஸ் கலிவர் ராட்சச மாதிரி நிக்கிறாங்க. லில்லிபுட்டன் இத்தனுண்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி லில்லிபுட் மாதிரி நிக்கிறாரு மோடி. இதை அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படுற ஆள் இல்லை. ஏன்னா சந்திரசேகர ராவ் இதை விட அச்சிக்கப்பட்டிருக்காரு. ஹைதராபாத்ல வந்து மோடி பிரைம் மினிஸ்டரா வந்து இறங்குறாரு பிளேன்ல. அதே நேரத்துல ஒரு 100 அடி தள்ளி இன்னொரு பிளேன் நிக்குது. அந்த பிளேன்ல ஏறிட்டு சந்திரசேகர ராவ் சீஃப் மினிஸ்டர் வரவேற்க வேண்டிய சீஃப் மினிஸ்டர் அவரை சட்டம் கூட பண்ணாம இந்த பக்கம் பிளேன் ஏறி போனார். அப்ப கேட்டாங்க, அவரை வரவேற்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லைன்னு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. நிலையை எவ்வளவு தாழ்த்திக்கிட்டு போயிட்டு பாருங்க மோடி. அந்த பிரைம் மினிஸ்டருக்கு இருக்க வேண்டிய கண்ணியம், அந்த ஒரு அந்த பெரிய பதவிக்கு இருக்கிற மரியாதைக்காக போய் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சட்டப்படி போய் பிரைம் மினிஸ்டர் வந்து முதலமைச்சர் ரிசீவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது.
யாரோ ஒருத்தர் புரோட்டோகால் பிரகாரம் யாரோ ஒருத்தர் அச்சு ரிசீவ் பண்ணா போதும். ஆனா அவ்வளவு பெரிய பதவியில் இருக்க நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம போறோம். பெரியவங்களுக்கு எப்படி பார்த்து நம்ம யாரா இருந்தாலும் பெரியவங்க நம்ம இது பண்றோமோ அந்த மாதிரி ஒரு மரியாதைக்காக நம்ம போயிட்டு இருந்தோம். அதையெல்லாம் கெடுத்துக்கிட்டார் மோடி. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து முதல்ல வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தி பார்த்துட்டு அவங்களோட எல்லாம் பேச்சு போட்டோ எல்லாம் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கு போறாரு. எங்க போய் மோடி மூச்சை வச்சுக்குவாரு. அவங்கள பார்த்துட்டு வந்தா அமலாக்கத்துறை வச்சுட்டு அப்பயும் ஆக்ஷன் எடுக்க முடியாதா? இவங்க சொல்றது உண்மையா இருந்தா என்ன தைரியம் இருந்தா நீ சோனியா காந்தியும் இதையும் பார்த்து உன் வீட்டுல அமலா ரெய்டு பண்றேன் அப்படின்னு அனுப்ப மாட்டேன். அனுப்பியிருக்க மாட்டாரா? அனுப்பலையே. பேசாம தான் உட்கார்ந்து இருக்காரு. ஆக இவங்களுடைய குற்றச்சாட்டு இவங்க கிளப்பி விட்ட கதைக்கு ஆதாரம் எல்லாம் போச்சு. ஆக இது வந்து ராஜதந்திரம் மாத்திரம் இல்லை, மாநில சுயாட்சியை வந்து அழுத்தமா கொண்டு வந்துட்டார். சட்டபூர்வமா கொண்டு வந்துட்டார். சட்டப்பூர்வமாக. ஆமா, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு தான் அதிக அதிகாரம். நீ ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோல்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேன் தி ஃபெடரல் கவர்மெண்ட் பண்ணிட்டார். யூஎஸ் மாதிரி பண்ணிட்டார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.